பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு அவரே துணையும் பாதுகாப்பும் அரணான கோட்டையும் கண்மலையுமாயிருந்து பாதுகாப்பாராக. உன்னதத்திலிருந்து வருகிற சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மறுமைக்குரிய நித்திய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை முடிசூட்டி பாதுகாப்பாராக. நாம் வேதத்திலிருந்து சில வேத பகுதிகளை தியானம் பண்ண இருக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 51, 52 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 51, 52. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டும் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகர் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சீஷர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று எதை குறித்து கேட்டார் என்றால், அந்த அதிகாரம் முழுவதிலும் 13ஆம் அதிகாரம் முழுவதிலும் இயேசு வெவ்வேறு விதமான உவமைகளை சீஷர்களுக்கு போதித்தார். ஏறக்குறைய 8 உவமைகள் இந்த அதிகாரத்திலிருந்து சீஷர்களுக்கு இயேசு போதித்தார். போதித்த பிறகு, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா? நான் உங்களுக்கு சொன்னேனே, இந்த உவமைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்று இயேசு சீஷர்களிடத்தில் கேட்டபோது, அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோம் என்பதை அவர்கள் பதிலாய் சொல்லுகிறார்கள். அப்போதுதான் அறிந்து கொண்டோம் என்று சொன்னபோதுதான் 52ஆம் வசனத்திலே அவர்களை நோக்கி அறிந்து கொண்டோம் என்று சொன்னபோது, அப்போது அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் இந்த இப்படி இருக்கிறபடியால் என்றால், இவ்வளவு உவமைகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னேனே, 8 உவமைகள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் சொன்னேனே, இவைகள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்கிறீர்களே, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகர் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். நன்ற வார்த்தைகளை கவனியுங்கள். இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன். வார்த்தை கவனிங்க. பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்களிலே உபதேசிக்கப்பட்டு தேறினதான தேர்ச்சி பெற்ற வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். வேதபாரகன், வேதத்தில் தேறின வேதபாரகன் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளாகிய பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்ட அந்த வேத ரகசியங்கள் ஆகிய மறைபொருள்களை எல்லாம் பொக்கிஷங்களாய் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டெஜமானன் ஆகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று அறிவிக்கிறார். பழையவைகள் புதியவைகள் என்று 2 சம்பவங்களை சொல்கிறார். இங்கே பழையவைகள் என்பது பழைய ஏற்பாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு வேத சத்தியங்கள் ஆகிய வேத ரகசியங்கள். புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருப்பது புதிய ஏற்பாட்டு வேதத்தினுடைய வேத ரகசியங்கள் ஆகிய மறைபொருள்கள். இப்படி பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய இந்த பொக்கிஷத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை உபதேசிக்கக்கூடிய வீட்டெஜமானாகிய மனுஷனைக்கு ஒப்பாக வேத பாரகனை குறித்து பேசுகிறார். பொக்கிஷம் என்றவுடன் உலகத்திலே நமக்கு பொக்கிஷங்கள் என்றால் வெள்ளி, பொன், இவைகள் எல்லாம் பொக்கிஷம் என்று சொல்லுவோம். அப்படி பொன்னையும் வெள்ளியையும்
எடுத்து பொக்கிஷமாய் கொடுக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை கடத்தவைகளை உபதேசிப்பதை குறித்து இயேசு பேசுகிறார். 2 சம்பவங்களை நாம் இதில் கவனிக்க வேண்டும். ஒரு எஜமான், ஐஸ்வர்யம் நிறைந்த செல்வம் நிறைந்த ஒரு எஜமான் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து கொடுக்கிறதற்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கக்கூடிய வேதபாரகனை ஒப்பிட்டு தேவன் பேசுகிறார். இதற்கு முன்பதாக, இதை சொல்வதற்கு முன்பதாக 8 உவமைகளை அங்கே அறிவிச்சிருக்கிறார். இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கிறார். அதே அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் அவர் அறிவித்த அந்த உவமைகளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கவனியுங்கள். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. வார்த்தை கவனிங்க. இயேசு ஜனங்களோடு உவமைகளினால் பேசுகிறார், உவமைகளினால் அன்றி அவர்களோடு பேசவில்லை. அப்படின்னா தேவன் பேசுகிற அவருடைய உபதேசங்களில் பெரும்பான்மையானவைகள் உவமைகளாகவும் ரகசியங்களாகவும் குறியீடுகளாகவும் இருக்கும். இயேசு பேசுகிற போதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவருடைய உபதேசங்கள் எல்லாவற்றிலேயுமே உவமைகள் நிறைய மறைந்திருக்கும், ரகசிய குறியீடுகள் மறைந்திருக்கும். விளங்கிக் கொள்ளுகிறதிலே சீஷர்களே திணறுவார்கள். விளங்காத போது இயேசுவை தனிச்சிருக்க போகும்போது அவரிடத்தில் வந்து இப்படிலாம் சொன்னீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் என்று மறுபடியும் அவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் அதை தெரிந்து கொள்வார்கள். இதில் கவனிக்க வேண்டியது, தேவனுடைய உபதேசங்கள் அனைத்தும் உவமைகளும் ரகசியங்களுமாக இருக்கிறது. ஆகவேதான் இங்கே வெவ்வேறு உவமைகளை சொல்லி இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கிறார். இப்ப நாம் வாசித்த 34ஆம் வசனத்தின்படி உவமைகளினால் அன்றி அவர்களோடு அவர் பேசவில்லை. அதே அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிப்போம். 13ஆம் அதிகாரம். சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கே அருளப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையில நீங்க நிதானிங்க. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள், ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர்? இப்ப நம்ம 34ஆம் வசனத்தில் வாசித்த போது உவமைகளினால் அன்றி அவர்களோடு பேசவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏன் அவர்களோடு ஜனங்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டபோது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று அறிவிக்கிறார். அப்படி என்றால் இந்த உவமைகளை எல்லாம் இயேசு ஜனங்களுக்கு உபதேசிக்கிற போது, சீஷர்களுக்கு உபதேசிக்கிற போது, இந்த உவமைகள் விளங்குவதற்கு தேவனிடத்திலிருந்து நாம் அனுகிரகம் பெற வேண்டியது அவசியம். வேதத்தில் தேவன் பேசுகிறதான, அவர் போதித்ததான அந்த வேத சத்தியங்களையும் உவமைகளாக அவர் போதித்த ரகசிய மறைபொருள்களையும் ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வதற்கு தேவனிடத்திலிருந்து அவருடைய அனுகிரகம் நமக்கு தேவை. இங்கே யூத ஜனங்களை பார்த்து சொல்கிறார். யூத ஜனங்கள் என்பவர்கள் இஸ்ரவேலர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்தார், 12 கோத்திரத்தார், சொந்த ஜனம் என்று பெயர். இஸ்ரவேலர் என்றாலே தேவ ஜனம் என்றும் தேவனுக்கு சொந்த ஜனம் என்றும் அர்த்தம். அப்படிப்பட்ட சொந்த ஜனத்தை பார்த்து சொல்கிறார், அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்கிறார். வார்த்தை நல்ல கவனிங்க. பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார். அருளப்படவில்லை என்று யாரை பற்றி சொல்கிறார் என்பது முக்கியம். இஸ்ரவேலராகிய சொந்த ஜனத்தை பார்த்து சொல்கிறார், அவர்களுக்கு அருளப்படவில்லை என்று. அப்படி என்றால் பழையவைகளும் புதியவைகளும் ஆகிய பழைய ஏற்பாட்டு வேத ரகசியங்கள், பல தீர்க்கதரிசிகள் பேசினதான அந்த வேத ரகசியங்கள், புதிய ஏற்பாட்டு வேத சத்தியங்கள், இவைகள் எல்லாம் பழையதும் புதியதும் ஆகிய இந்த பொக்கிஷத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த செய்திகளை தேவன் நமக்கு உபதேசம் பண்ணுகிற போது அவைகளெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவனால் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கோடான கோடி பேர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா உங்களுக்கு தெரியும், பல கோடி பேர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கெல்லாம் கிடைக்கப்பெறாத இந்த மகத்துவமான பொக்கிஷம்
நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அருளப்படவில்லை. இவைகள் எல்லாம் நமக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. நன்றி, இந்த வார்த்தைகளை கவனிங்க. இன்றைக்கு தேவன் பேசின அந்த உவமைகள் எல்லாவற்றையும் நாம் கவனமா எடுத்து ஆராய போகிறோம், தியானம் பண்ண போகிறோம். என்னென்ன உவமைகள் எல்லாம் இயேசு இந்த அதிகாரத்தில் பேசியிருக்கிறாரோ அவை அனைத்தும் பரலோக ராஜ்யம் குறித்த செய்திகளாகவே இருக்கும். அந்த உவமைகளை எல்லாம் பகுத்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். 13ஆம் அதிகாரம் முழுவதையும் தியானம் பண்ண போகிறோம். நிறைய வார்த்தைகளை கவனிங்க. இன்றைக்கு இந்த தியானம் முடியும் பொழுது இனி உங்களுடைய வாழ்க்கையில மத்தேயு 13ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே, அதிகாரத்தை பெயரை சொன்னாலே உடனே நினைவுக்கு வரக்கூடியது பரலோக ராஜ்யம் குறித்த ரகசியங்கள் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும். இனி எப்போது இன்னைக்கு இதை நல்ல கம்ப்ளீட்டா நீங்க கவனமாய் கவனித்து இருதயமாகிய பலகையிலே பதித்துக் கொள்வீர்களானால், இனி என்றைக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரம் என்ற பெயரை கேட்டாலே அது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பேசுகிறது என்பது நினைவுக்கு வந்துடும். உதாரணத்திற்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னா என்ன நினைவுக்கு வரும்? ஓ மை காட், அன்பையா, அன்பு. அன்புக்கென்று ஒரு தனி அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி அந்த அதிகாரம் முழுவதும் பேசும். அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை என்பதை குறித்து அந்த அதிகாரம் பேசுகிறது. இப்படி ஒரு அதிகாரத்தை சொல்லும் பொழுதே அதனுடைய அந்த முழு செய்தியும் தேவன் நமக்கு என்ன போதிக்க வருகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கும். இன்றைக்கு இந்த தியானம் முடிவடையும் பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்பது நினைவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா நாம இதை தியானம் பண்ண போகிறோம். கவனிப்போம். வாசித்த வசனங்களை மறுபடியும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். சீஷர்களை பார்த்து இயேசு இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கிற போது அவர்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அவர்களோடு இயேசு பேசின போது உவமைகளானாலே பேசினார், உவமைகளால் அல்லாமல் அவர்களோடு பேசவில்லை. சீஷர்களும் அதை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன் உவமைகளாக பேசுகிறீர் என்று சொல்கிற போது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை என்கிறார். அப்படியானால் இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நாம் தியானம் பண்ணுகிற போது இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த ரகசியங்களை அறிந்து கொண்ட பிறகு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்குரிய தகுதி உடையவர்களாக அதற்குரிய ஆயத்தத்தை நாம் செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் நம்மை வழிநடத்துவாராக. 1 by 1 தியானம் பண்ணலாம். 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒரு நிமிஷம். அவர் அநேக விசேஷங்களை எப்படி போதித்திருக்கிறார் பாருங்க. உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். என்னென்ன உவமைகள் சொன்னார் என்பதை இந்த அதிகாரம் முழுவதிலும் இனி கவனிக்க இருக்கிறோம். திரும்பவும் வேதம் கன்ஃபார்ம் பண்ணுகிறது, அநேக உவமைகளினாலே உவமைகளை அவர்களுக்கு சொன்னார் என்று குறிப்பிடப்படுகிறது. இயேசு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்திலே உட்காருகிறார், பீச் கரையில உட்காருகிறார். நல்லா கவனிங்க. எப்போதுமே அந்த கடற்கரையோரம் உட்கார்ந்து வேதத்தை தியானம் பண்ணுவது என்பதும் வேதத்தை கேட்பது என்பதும் அது ஒரு தனி விதமான ஒரு அனுபவமாக இருக்கும். கடலோரத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்படி வேத செய்தியை கேட்பதும் தியானிப்பதும் என்பது ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு ஆச்சரியமான ஒரு உணர்வுகளை உண்டாக்கும். வேணுமானா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பெல்லாம் அடிக்கடி நாங்கள் இந்த கடற்கரை ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டு கரெக்டாக அந்த பீச் முன்னாடியே ஒரு 15 தூரத்தில் தண்ணீர் அந்த அலை வந்து போகும். அங்கே கரையில் உட்கார்ந்து கொண்டு வேதத்தை தியானம் பண்ணுவதும் வேதத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவதுமாக நாங்கள் குரூப்பாக செய்வது வழக்கம். இப்போ அதுக்கான டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு இது ரெகுலராகவே இதை செய்வோம். இப்போ டைம் இல்லாதனால அதெல்லாம் செய்ய முடியல.
முடியுமானால் நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தா நேரங்களை ஒதுக்கி அப்படி கடற்கரை யாரும் ஜனங்கள் எல்லாம் இல்லாத இடங்கள்ல போங்க. மெரினால போனீங்கன்னா தியானம் பண்ண முடியாது. மெரினால போனீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும். யாரும் இல்லாத கடற்கரையோரமா போய் உட்கார்ந்து கொண்டு வேதத்தை 2-3 பேர் குரூப்பா உட்கார்ந்து தியானம் பண்ணுவதும் அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவதும் நீங்க செய்து பாருங்க. வேதம் எப்படி விளங்கும்னு பாருங்க, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். சரி, அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். இப்ப இயேசு கடலோரத்தில் வந்து உட்கார்ந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடினால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். இயேசு உபதேசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து கொண்டு உபதேசிப்பார், ஜனங்கள் எல்லாம் நின்று கேட்பார்கள். இப்படி எல்லாம் பல சம்பவங்கள் நடக்கும். சரி, இப்ப இயேசு உபதேசிக்க துவங்கின போது அநேக உவமைகளை அவர்களுக்கு சொன்னார். அதுல முக்கியமான உவமை 4 முதல் 9 வரைக்கும் வாசிப்போம். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதே தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். Praise the Lord. இந்த உவமைகள் எல்லாம் நாம் பல முறை செய்திகள் வழியாக கேட்டிருப்போம். ஆனாலும் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அங்கே மறைந்திருக்கிற மறைபொருளை நாம் விளங்குவோம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசிக்கிற பொழுது விதைப்பை பற்றிய ஒரு உவமையை பேசுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டதாகவும் அவன் விதைக்கும் பொழுது சில விதை வழியருகே விழுந்ததாகவும், நீங்க கவனமா பிரிச்சுக்கணும். முதலாவது நம்பர் 1, சில விதை வழியருகே விழுந்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு சில விதை 2வது மண்ணில்லாத கற்பாறையின் மேல் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. 3வது சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்ததாகவும், 4வதாக சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்ததாகவும் சொல்லுகிறார். மொத்தம் 4 பிரிவுகள். சில விதை வழியருகே, சில விதை மண்ணில்லாத கற்பாறையில், சில விதை முள்ளுகளுக்குள்ளே, சில விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக சொல்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். விதைப்பை செய்கிறவன் விதைக்கிறானே, அந்த விதை, விதைக்கப்படுகிற விதை என்ன என்று கவனிச்சோமானால் 1 பேதுரு 1 23 வசனத்தை வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இங்கே விதை என்பது தேவனுடைய வசனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவனுடைய வார்த்தையாகிய திருவசனம், இந்த சத்திய வசனம் அழிவில்லாத ஜீவன் உள்ள வித்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வித்து என்றால் விதை என்று பொருள். அப்படி என்றால் விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போய் விதைக்கிறானே, அந்த விதைக்கப்படுகிற விதை என்னவென்றால் அழிவில்லாத ஜீவன் உள்ள வித்தாகிய திருவசனம் விதைக்கப்படுகிறது. அப்படி அந்த திருவசனம் சத்தியம் விதைக்கப்படுகிற பொழுது 4 விதமான இடங்களிலே அது விழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழியருகே, பிறகு கற்பாறையின் மேல், முள்ளுள்ள இடங்களில், பிறகு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக. அப்படி விதைக்கப்பட்ட போது அந்த 4 விதமான இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள் என்ன ஆயிற்று என்பதை அங்கு இயேசு பேசுகிறார். என்ன ஆயிற்று பாருங்க. வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதை பறவைகள் வந்து பட்சித்து போடுகிறது. வார்த்தையில நல்லா கவனிங்க. பறவைகள் எல்லாம் வந்து பட்சித்து போட்டதாகவும், மண்ணில்லாத கற்பாறையின் மேல் விழுந்த அந்த விதைகள் எல்லாம் மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறினவுடன் தீந்து வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நீங்களும் கவனிக்கலாம். பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாறைகளில கற்பாறைகளில அந்த மலை ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சில செடிகள் முளைக்கும், நல்ல முளைக்கும். பிறகு அங்கே மண் ஆழமாய் இராத போது வெயில் காலம் கோடை காலம் வந்தவுடன் அவைகள் எல்லாம் தீந்து போகிறதும் பட்டு போகிறதையும் நாம் பார்க்கலாம். அப்ப வழியருகே விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் வந்து பட்சித்து போடுகிறதும், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகள் மண் இல்லாதபடினாலே வேறு ஆழமாய் போக முடியாததினாலே அது சீக்கிரமாய் தீந்து போய் பட்டு போகிறதும் இயேசு குறிப்பிடுகிறார். நல்ல வார்த்தைகளை இயேசு சொல்லுகிற உபதேசங்களை, அந்த உவமைகளை கவனமாய் கவனிங்க. ஏனென்றால் இந்த உவமைகள் வழியாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து இயேசு பேசுகிறார். அதனாலதான் சீஷர்களுக்கு சொன்னார், பரலோக ஏன் உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டபோது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை என்று. அப்படியானால் பரத்திலிருந்து அருளப்படுகிற இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு அனுகிரகம் பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள். இது பல கோடி பேருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு தேவன் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் நம்மேல் அவர் பாராட்டின தயவினாலும் இவைகள் எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். அப்படி அந்த அனுகிரகத்தை பெற்றதான நாம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கற்று விளங்கி கொண்டு அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு இன்றைக்கே நாம் தகுதி உடையவர்களாக அதற்குரிய ஆயத்தங்களை செய்ய வேண்டியது அவசியம். அதனால நீங்க கவனமாய் கூர்ந்து கவனிக்கும்படி அன்பாய் உங்களுக்கு சொல்கிறோம். சரி, கவனிப்போம். அடுத்து மூன்றாவது விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்ததாகவும் முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டதாக இயேசு குறிப்பிடுகிறார். முள் வளர்ந்து அந்த செடியை நெருக்குகிறது, ஆகினால் அந்த செடி வளர முடியாமல் போகிறது. இப்ப இந்த மூன்றையும் சற்று கவனமாய் விளங்கிக் கொள்வோம். வழியருகே விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் பட்சித்து போட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பறவைகள் என்பது ஒரு குறியீட்டு வார்த்தை. ரகசியங்களை தான் பேசுறார், உவமைகளாக பேசுறார். தேவன் சொல்ல வருகிறது ரகசிய சம்பவங்கள். அதை எளிமையா உவமைகளாக ஜனங்களுக்கு விளங்கும்படி உவமையாக சொல்லுகிறார். விதை என்பது என்னங்கிறத இப்ப நம்ம கவனித்தோம். தேவனுடைய திருவசனமாகிய ஜீவனுள்ள அழிவில்லாத வித்து. ஏனென்றால் இந்த வித்து தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். சத்திய வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பித்து விடும். அப்படிப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள வித்தாகிய சத்திய வசனம் என்கிற விதையை விதைக்கிறார். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. சீஷர்கள் கூட இயேசுவினிடத்தில் பேசும்போது, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே என்று சொல்கிறார்கள். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க, எங்க போவோம் ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஜீவ வசனங்கள் அப்படின்னா ஜீவனை உண்டாக்கக்கூடிய, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய, உயிருள்ள வித்தாகிய, அழிவில்லாத ஜீவனுள்ள வித்தாகிய திருவசனம் உம்மிடத்தில் இருக்கிறதே. இந்த திருவசனம் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பித்து ஜீவனுடையவனாக ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கின்ற வேலையை செய்யும். சங்கீதம் 19:7 படி கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. உயிருள்ள வித்து தான் இன்னொரு உயிரை பிறப்பிக்கும். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. உயிரற்ற ஒன்று இன்னொரு உயிரை பிறப்பிக்காது. ஆகவே சத்திய வசனம் என்பது நாம் வைத்திருக்கிற இந்த வேத வசனமானது உயிருள்ளது, இது உயிர்ப்பிக்க கூடியது. ஆகவே சீஷர்களும் சொல்றாங்க, எங்கே போவோம் ஆண்டவரே என்று. அப்படிப்பட்ட அந்த வித்து இன்றைக்கு, நல்ல வார்த்தையில கவனிங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதையாய் இன்றைக்கு மாற வேண்டும். அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறதை பற்றி விளங்குவதற்கு முன்பு, அதற்கு முன்பு 3 விதைக்கப்பட்ட இடங்களை கவனிப்போம். வழியருகே விதைக்கப்பட்ட இந்த விதை பறவைகள் வந்து பட்சித்து போட்டதாக சொல்லுகிறது. இங்கு பறவைகள் என்பது நேரடியாக வஞ்சக பிசாசை குறிக்கிறது. அவன்தான் பட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பட்சிக்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்வான். ஒரு மனிதனுடைய இருதயத்திலே சத்திய வசனம் விதைக்கப்படுகிற பொழுது அந்த சத்திய வசனம் வளர்ந்து அவனை உயிர்ப்பித்து விடாதபடிக்கு, அவன் ஜீவன் உள்ளவனாக மாற்றி விடாதபடிக்கு
உயிர்ப்பிக்கப்பட்டால் அவன் தேவர் ஆட்சியத்திற்கு தகுதியுடையவனாய் மாறிவிடுவான். ஆகவே ஜீவனுக்கு போக விடாமல் தடை செய்வதற்காக விதைக்கப்பட்ட அந்த ஜீவனுள்ள வித்தாகிய விதையை பட்சிக்கிற பறவையாக, பட்சிக்கும் தன்மை வஞ்சக பிசாசாகிய சாத்தான் செய்யக்கூடியது. ஏனென்றால் அவன் எப்படி தெரிவான்? எவனை விழுங்கலாமோ என்று வஞ்சிக்கிறவனாக, பட்சிக்கிறவனாக புறப்படுவான். அப்படியானால் ஒவ்வொரு முறையும் நமக்கு சத்திய வசனத்தை தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே விதைக்கப்படுகிற போது அது வழியருகே விழுகிற விதைகளாய் இராதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன? விதைக்கப்பட்ட அந்த விதையை எப்படி வழியருகே கிடக்கிற பொழுது விதைகள் கிடக்குமானால் பறவைகள் வந்து அதையெல்லாம் பட்சித்து போடுமோ, அதுபோல் சத்ருவானவன், பிசாசானவன் நம்முடைய இருதயமாகிய மனதில் விதைக்கப்பட்ட அந்த விதையை பட்சித்து போடாதபடிக்கு கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டியது, இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனுடைய கட்டளைகளாகிய வேத வசனங்கள் எல்லாம், வேத சத்தியங்கள் எல்லாம் இருதயமாகிய மனதில் பதிக்கப்பட வேண்டும் என்கிறார். நாம வேதத்தை கையில் வைத்திருக்கிறோம் அல்லது மொபைல்ல வைத்திருக்கிறோம், இப்படிலாம் பல வகையில் வைத்திருந்தாலும் சத்திய வசனம் இருக்க வேண்டிய இடம், விதைக்கப்பட வேண்டிய இடம் இருதயமாகிய மனம், ஆத்துமாவிலே விதைக்கப்பட வேண்டும். அப்படி விதைக்கப்படுமானால் ஆத்துமா செழுமை உள்ளதாக மாறும். ஏனென்றால் ஒரு மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை இயேசு அறிவிக்கிறார். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்படி என்றால் நாம புசிக்கக்கூடிய, அன்றாடம் நாம புசிக்கக்கூடிய பலவிதமான டேஸ்டியான ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிடுறோமே, நமக்கு விருப்பமானதெல்லாம், அவைகளினால் ஒரு மனிதன் பிழைக்கிறதில்லை. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எதுவும் சரீரத்திற்கு மட்டும் பயன்படுமே தவிர, சரீரத்தை பலனுள்ளதாக நல்ல ஹெல்தியா வைத்துக் கொள்ளுமே தவிர, இந்த சாப்பாடு நாம் சாப்பிடக்கூடிய எந்த ஒரு உணவும் ஆத்துமாவுக்கு பயன்படுமா, உள்ளான மனிதனுக்கு பயன்படுமா என்றால் பயன்படாது. உள்ளான மனிதன் என்கிற அந்த ஆத்துமா என்கிற மனிதன் அவன் பிழைக்கக்கூடியது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆத்துமாவை உயிர்ப்பித்து பலன் உள்ளதாக மாற்றக்கூடிய அந்த சக்தி வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவேதான் சத்திய வசனம் ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்கத்தக்கது, அழிவில்லாதது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சத்திய வசனத்தை கேட்கிறதான நாம யாவரும் நம்முடைய இருதயம் அந்த வழியருகே விதைக்கப்பட்டு பட்சிகள் வந்து பட்சித்து போடுகிற விதமாக இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தையில கவனிங்க. பிறகு இரண்டாவதாக, கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள் மண் இல்லாதபடினாலே வேறு ஆழமாய் செல்ல முடியாத போது அது வெயில் ஏறின உடனே அது பட்டு போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு விளங்கும் போது கற்பாறை என்றால் விளங்கும். சத்திய வசனத்தை கேட்டு அதை உணராதிருக்கிற போது, வசனத்தினுடைய ஜீவனை, சத்தியத்தினுடைய அந்த ஜீவனை உணராதிருக்கிற போது, அந்த உணர்வு இல்லாமல் போகுமானால் அது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டதாக பொருள். கற்பாறை என்பது பேச்சு வழக்கில் பேசுகிறதுலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. சிலருடைய இருதய மனம் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியான கல் நெஞ்சக்காரன் சொல்லுவாங்க பாருங்க. கல் நெஞ்சக்காரன் என்ன அர்த்தம்? நெஞ்சம் கல்லாய் போச்சு. கல் நெஞ்சக்காரன் சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப கடினமான இருதயம் உடையவன் என்று பொருள். அந்த கடினத்தன்மை உள்ள இருதயமாக நாம் இருக்கக்கூடாது என்பதை இங்கு ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சத்திய வசனம் வந்து விழுகிற பொழுது, இருதயமாகிய மனதில் விழுகிற போது, அது வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க வகையிலே அது நல்ல நிலமாக, அந்த சத்திய வசன விதையை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல நிலமாக மனிதனுடைய இருதயம் இருக்க வேண்டியது அவசியம். அங்கே கற்பாறை போல கல் நெஞ்சமாக இருக்குமானால், வசனத்தை கேட்டு அதை உணராதபடிக்கு, இது என்ன வசனம், எத்தனை வசனம் நாங்க கேட்டிருக்கிறோம், நாங்க கேட்காத வசனமா,
மெசேஜ் தான் வாரம் ஒரு வாரத்துக்கு 4 தடவை கொடுக்கறாங்களே. பைபிள் ஸ்டடி, அப்புறம் வந்து ஆன்லைன்ல செய்தி, அப்புறம் வந்து இந்த பிரேயர் அந்த பிரேயர், இப்படி பல இடங்களில் செய்தியா கேட்டு தள்ளுகிறோமே, நாங்க கேட்காத வசனமா என்று வசனத்தை குறித்ததான உணர்வு இல்லாத போது இருதயம் கல்லாய் மாறும். கல்லாய் மாறுமானால் அங்கு விதைக்கப்படுகிற வசனம் சீக்கிரத்திலேயே அது பட்டு போகும், வளராது. பிறகு மூன்றாவது, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட அந்த விதை முள் அவைகளை நெருக்கி போட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முள் என்பதை வேதத்திலே நாம் கவனித்தோமானால் ஒருவருடைய உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப மோகம், இவைகள் எல்லாம் முள்ளுகளாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு கூட சொன்னார் இல்லையா, ஆதாமை பார்த்து சொல்லும்போது, நீ உன் முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் புசிப்பாய் என்கிறார். நிலத்தையெல்லாம் நீ வந்து பண்படுத்தணும் என்பதை குறித்து பேசுகிறார். அந்த நிலம் என்ன செய்யுமோ அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்கிறார். அதை தொடர்ந்து வேதத்தில் நீங்க இதெல்லாம் தேடி ஆராய்ந்தீர்களானால், முள் என்பது உலக கவலையை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை, சிற்றின்ப மோகத்தை குறித்து பேசுகிறது. அப்படியானால் நம்முடைய இருதயத்திலே ஆத்துமாவிலே விதைக்கப்படுகிறதான சத்திய வசனம் என்கிற அந்த ஜீவனுள்ள வித்து அது வளர்ந்து ஜீவனாய் மாறாதபடிக்கு இந்த கவலைகள், உலக கவலைகள் எல்லாம் அதை வசனத்தை நெருக்குகிறது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏறக்குறைய பெரும்பான்மையான ஜனக்கூட்டத்திற்கு அவர்களுடைய இருதயமாகிய மனதில் விதைக்கப்படுகிற விதை வளராமல் போகிறதற்கு காரணமே முள்ளுகள் தான். இந்த 3 கேட்டகரியில எல்லாரையும் நாம் பார்க்கலாம். வசனத்தை கேட்பார்கள், ஆனாலும் கேட்டாலும் அது சும்மா ஏதோ வழியருகே விதைக்கப்பட்டது போல பறவைகள் பொறுக்கி போடும், பிசாசானவன் அதை பொறுக்கி போடத்தக்கதாக கேட்டும் கேளாமலும் இருக்கிற அந்த நிலையில் இருப்பார்கள். கற்பாறை நிறைந்த அந்த இருதயம், கல்லான இருதயம், எத்தனை முறை கேட்டாலும் அது உணர்வில்லாதபடிக்கு போகிறபடினாலே அந்த வசனம் அங்கு விதைத்து அந்த முளைத்து ஜீவனை உண்டாக்காதபடிக்கு அவைகள் எல்லாம் தீய்ந்து போகிறது வெயில் ஏறுகிற போது. பிறகு மூன்றாவதாக இப்ப நாம் கவனித்ததான முள்ளுகள் நெருக்கி போடப்பட்டு சத்திய வசனம் ஜீவனை உண்டாக்காதபடிக்கு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதற்கு தப்புகிற ஆளே இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப மோகம் இல்லாத ஆட்களையே பார்க்க முடியாது. அவைகள் நெருக்குகிறபடினாலே சத்திய வசனம் அவர்களுக்குள் ஜீவனாய் மாற முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிறது. இப்படி 3 வெவ்வேறு உவமைகளை சொன்ன பிறகு நான்காவதாக நல்ல நிலம் என்பதை தெய்வம் பேசுகிறார். அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது, பலன் கொடுத்தது என்று சொல்லி, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்குதா? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இயேசு இப்படி பேசுகிறார் என்றாலே அதை ரொம்ப அங்க முக்கியத்துவப்படுத்தி ரொம்ப எம்பசைஸ் பண்ணுகிறார்னு அர்த்தம். அதை ரொம்ப முதன்மைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். ரொம்ப கவனிங்க, கூர்ந்து கவனிங்க என்பதாக பொருள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல நிலம், நல்ல நிலம் என்ன? கூர்ந்து கவனிக்கணும். முதல் மனிதன் ஆதாமுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுத்த போது அவனுக்கு கொடுத்த கட்டளை, நீ தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்றும் பாதுகாக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். இந்த கட்டளையை தேவன் கொடுத்தார். இந்த பண்படுத்துதலையும் பாதுகாத்தலையும் ஆதாம் சரிவர செய்யாமல் போனதினால்தான் தோட்டத்தை பண்படுத்த வேண்டியவன், அந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யாமல் போனதினால்தான் அங்கே சர்ப்பம் உள்ளே நுழைந்து ஏவாளை வஞ்சித்து பிறகு ஆதாமையும் மோசம் போக்கினது.
இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய வேண்டிய அந்த ஆளுகை ராஜ்யத்தையே இழக்க வேண்டி வந்தது. பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்திருந்தார். பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டிய அந்த ராஜரீக பொறுப்புடையவன் தனக்கு இருந்த அந்த ராஜரீக ஆளுகை செய்யக்கூடிய மேன்மையை இழந்து, தேவ சாயலையும் இழந்து, தேவனுடைய சமூகத்தை அவருடைய சந்நிதியை விட்டு விலகி ஓட வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டான். போதாக்குறைக்கு நிர்வாணியாகவும் மாற வேண்டியிருந்தது. நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. தேவன் சமூகத்தையும் இழந்து, தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆளுகைகள் எல்லாம் இழந்து, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் அவன் வேலையே செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் அங்கு விளையும், எல்லாவற்றையும் சாப்பிட்டுக்கலாம், அத்தனை எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த எல்லா மேன்மைகளையும் நன்மைகளையும் இழந்து இறுதியிலே தேவ சமூகம், தேவ சாயல் எல்லாம் இழந்து நிர்வாணியாய் வந்து நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். எப்போதென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் நிறைவேற்றாமல் போனது, தோட்டத்தை பண்படுத்த வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய வேலையை செய்யாமல் போனதினாலே நிர்வாணியாய் மாற வேண்டியிருந்தது. இப்ப நல்ல நிலம், தோட்டம் எது? சிந்திங்க நீங்க. நல்ல நிலம் என்கிற அந்த தோட்டம் எது? நம்முடைய இருதயமாகிய நல்ல நிலம், மனம். இந்த மனம் பண்படுத்தப்பட வேண்டியது அவசியம். பண்படுத்துறதுன்னா உங்களுக்கு புரியும். ஒரு விதைக்கிறவன் நிலத்தை முதல்ல பண்படுத்துவாங்க. அந்த நிலம் கரடு முரடா இருக்கும். அதை ஏரெல்லாம் வைத்து அந்த நிலத்தை முதலாவது உழுது, பிறகு அதை லெவல் பண்ணுவாங்க. லெவல் பண்றதெல்லாம் புரியுதுல? உழுத பிறகு அதெல்லாம் லெவல் பண்ணி அந்த மண்ணை நல்ல சாஃப்டா மாத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ரொம்ப சாஃப்டா ஆகும். விதை போட்ட உடனே அது நல்ல அந்த விதை இப்போ ஒரு கரடு முரடான இடத்துல விதை உள்ள நுழைகிறது கடினம். இப்ப மண் நல்ல பண்படுத்தப்பட்டு அந்த நிலம் சாஃப்டாக இருக்க பொழுது விதை முளைச்செலும்ப துவங்கும். அதுபோல சத்திய வசனத்தினாலே, ஆவியானவருடைய உபதேசங்களினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதலினாலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசங்களினாலும் வழிநடத்துதலினாலும் இருதயமாகிய மனம் நல்ல நிலமாக, பண்படுத்தப்பட்ட நிலமாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். இருதயமாகிய தோட்டம், நிலம் பண்படுத்தப்பட்டிருக்குமானால் அங்கே விதைக்கப்படுகிறதான சத்திய வசன விதை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக மாறும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது உவமை மத்தேயு 13 அங்கே அந்த இதை கம்ப்ளீட் பண்ணல, 18 முதல் 23 வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். விளங்குதா பாருங்க. சீஷர்களுக்கு இயேசு சொன்ன அந்த உவமைகளை அதை விளக்குகிறார். உவமையை முதல்ல சொல்றார். இப்ப அதுக்கான அர்த்தங்கள் என்ன என்பதை விளக்குகிறார். பாருங்க, விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். விதை என்பது என்னன்னு படிச்சோம், 1 பேதுருல படிச்சோம் இல்லையா? ஜீவனுள்ள அழிவில்லாத வித்து சத்திய வசனம். அதுதான் இங்க இயேசு பேசுறார். ராஜ்யத்தின் வசனத்தை அப்படின்னா பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்ட அந்த செய்திகள், வேத ரகசியங்கள், பரலோக ராஜ்யத்தை பற்றிய அந்த தேவ திட்டங்கள், இதெல்லாம் கிறிஸ்துவும் இயேசுவும் ஆவியானவரும் நமக்கு உபதேசிக்கிற போது அந்த ராஜ்யத்தை குறித்த வசனத்தை கேட்டு, வார்த்தை கவனிங்க, கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அப்படின்னா பறவை பட்சிக்கும் என்று சொல்கிறாரே, அந்த அங்க எதை குறிப்பிடுறாரு பாருங்க? பொல்லாங்கன் ஆகிய வஞ்சக பிசாசு. ஒருடைய இருதயத்தில் விதை முளை செலும்பாதபடிக்கு அதை பொறுக்கி போடுகிறதுல மிக கவனமா இருப்பான். வார்த்தை நல்லா கவனிங்க. ஏன்னா வசனமாகிய வித்து ஒரு இருதயத்தில் போனா அவன் ஜீவன் பெற்று ராஜ்யத்திற்குரிய தேவ மனிதனாய் மாறிடுவான். அதை தடுக்கிறதுல மிக அதிக கவனம் செலுத்துவான் பிசாசு. இன்னும் வெளிப்படையாய் சொல்ல வேண்டும் என்றால் ஆடல் பாடல் எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுப்பான். ஆடுங்க, பாடுங்க, என்ன வேணா செய்யுங்க, எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுப்பான். அங்க இங்க போய் நான் ஓடி ஆடி அங்க ஊழியம் செய்கிறேன், எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுப்பான்.
ஈவன் ஊழியம் செய்ய கூட பர்மிட் பண்ணுவான். ஆனால் ஒன்றை மட்டும் ரொம்ப கவனமாய் தடுப்பான். வார்த்தையை நல்லா கவனிங்க. என்னதான் ஆடி பாடி எல்லாம் ஊழியர்கள் எல்லாம் செய்தாலும் வார்த்தையில கவனிங்க. ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படாதபடிக்கு, சத்திய வசனம் அங்கே ஜீவனை உண்டாக்காதபடிக்கு பிசாசு செய்கிற தடையை கவனியாமலே போகிறது கிறிஸ்தவம். ஆகவே மற்றதெல்லாம் தேவைதான். பாடல், ஆடல் எல்லாம் ஓகே, ஊழியங்கள், ஜெபம் எல்லாம் ரைட், நல்லது, எல்லாம் அவசியம்தான். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்திய வசன விதை ஒருவனுக்குள் முளைத்தெழும்ப வேண்டியது அவசியம். சத்தியம் பூமியிலிருந்து முளைத்தது என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூமியிலிருந்து சத்தியம் முளைத்ததாம். அப்படி என்றால் நம்முடைய இருதயமாகிய மனம் நல்ல நிலமாக மாற்றப்பட்டு பண்படுத்தப்பட வேண்டியது அவசியம். இருதயம் பண்படுத்தப்படாத வரை 1000 உபதேசங்களை கேட்டாலும் அது நமக்கு ஜீவனாய் மாறாது. ஆகவே முதலாவது தோட்டத்தை பண்படுத்துறது தான் நம்முடைய பிரதான வேலை. அடுத்து அங்க என்ன சொல்றார் பாருங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவன் இவன் என்பதை 19ஆம் வசனத்தில் பேசுறார். கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல வார்த்தைகளை கவனிச்சீங்களா? இயேசு அவர்களுக்கு உவமைகளை சொன்ன பிறகு அதை விளக்கவும் செய்கிறார், அதற்குரிய அர்த்தத்தை போதிக்கிறார். இப்படி கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டார்கள், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படின்னா கேட்கிற போது ரொம்ப உற்சாகமாய் கேட்கிறார்கள். பிறகு ஒரு நாள் 2 நாள் போன உடனே இவைகள் எல்லாம் மறந்து போகிறது. கேட்கிற போது உற்சாகம், அல்லேலூயா என்றெல்லாம் உற்சாகம் பிறக்கும். ஆனால் அடுத்த பேட்டரி இறங்குவது போல, சார்ஜ் இறங்குவது போல 2 நாள் 3 நாட்களுக்குள்ளாகவே இவையெல்லாம் இறங்கி வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு, ஜீவனை உண்டாக்காதபடிக்கு அவைகள் எல்லாம் மறைந்து போகிறது. பிறகு அங்கே முள்ளுள்ள இடங்கள், அந்த முள் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதை நீங்க லூக்கால வாசிச்சீங்கன்னா சிற்றின்ப மோகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 விதமான சம்பவங்கள். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் சிற்றின்ப மோகமும் நெருக்கி அந்த வசனம் முளை செலும்பாதபடிக்கு தடை செய்கிறது. 23ஆம் வசனம் வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவருமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பிரைஸ் தி லார்ட். நல்ல நிலம் நம்முடைய இருதயம், வசனத்தினால் பண்படுத்தப்பட்ட இருதயம். இது எப்போது நல்ல இருதயமாக, நல்ல மண்ணாக, பண்படுத்தப்பட்ட மண்ணாக மாறும் என்றால், ஆவியானவருடைய உபதேசத்துக்கும் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் அவருடைய சீர்திருத்தலுக்கும் அவருடைய நீதியை படிப்பிக்குதலுக்கும் ஒருவன் தன்னுடைய இருதயத்தை சாய்க்கிற போது அது பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக மாறும். ஏனென்றால் சத்திய வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்றும் வார்த்தை கவனிங்க. அதை கொஞ்சம் வாசிப்போம். அப்பதான் இந்த நல்ல நிலம் எப்படி அதை பண்படுத்தி நல்ல நிலமாய் மாற்றுகிறது என்பது புரியும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை கொஞ்சம் படிங்க. ஓகே. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே 2 தீமோத்தேயு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வார்த்தை கவனிங்க. வேத வாக்கியங்கள் இவைகள் எல்லாம் நேரடியாக தேவ ஆவியினால் அருளப்பட்டவை. நம்முடைய கரங்களிலே இதை புத்தகமாக வைத்திருக்கிறோம். ஆனால் இது தேவ ஆவியினால் அருளப்பட்டவை என்பதை வேதம் பேசுகிறது. எதற்காக அருளப்பட்டது என்றால், தேவனுடைய மனுஷன், அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம தான் தேவ மனுஷர்கள். யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமோ நாம் எல்லாம் தேவ மனிதர்கள். அப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் தேறினவர்களாகவும் எந்த விதமான நற்கிரியையும் செய்வதற்கும் தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக. வார்த்தை கவனிங்க. நற்கிரியைகள் செய்வதிலே அதற்குரிய தகுதி உடையவர்களாக நாம்
மாறி இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து அப்படியே பாருங்க. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும், சீர்திருத்துதல் வார்த்தை பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அப்படின்னா சத்திய வசனம் தேவாவியினாலே அருளப்பட்டது எதற்காக என்றால், ஆவியானவர் ஒரு மனிதனை சத்திய வசனத்தை கொண்டு உபதேசம் பண்ணி அவனை கடிந்து கொள்வார். கடிந்து கொள்கிற போது அவனிடத்தில் இருக்கிற குறைகள், அவனிடத்தில் இருக்கிறதான எல்லா விதமான பெருமைகள், மேட்டிமைகள், இவைகள் எல்லாம் அகற்றி, என்னென்ன குறைகள் அவனிடத்தில் காணப்படுகிறதோ அந்த குறைகளை எல்லாம் நீக்கி அவனை சீர்திருத்துகிற வேலையை செய்வார். இதெல்லாம் எது செய்யும் கவனிச்சீங்கன்னா, சத்திய வசனத்தினால் மட்டும்தான் முடியும். இப்படி வசனத்தை கொண்டு உபதேசித்து கடிந்து கொண்டு, உபதேசம் பண்ணுகிறது என்பது போதிக்கிறது, கடிந்து கொள்கிறது என்பது அவனுடைய குறைகளை எல்லாம் இது தவறு என்று சுட்டிக்காட்டி அதை விட்டு மனம் திரும்ப செய்கிறதுக்கு தான் கடிந்து கொள்ளுதல். அப்படி மனம் திரும்ப செய்து கடிந்து கொண்டு அவர்களை சீர்படுத்துவதாக சொல்கிறார். இப்படி சீர்படுத்துகிற போது வசனத்தினால் சீர்படுத்தப்பட்ட இருதயம்தான் நல்ல நிலம். அப்படிப்பட்ட இருதயங்களிலே பொறாமைகள் இருக்காது, எரிச்சல்கள் இருக்காது, வைராக்கியங்கள் இருக்காது, சண்டைகள், மார்க்கபேத பிரிவினைகள், இன்னும் பலவிதமான பாவ துன்மார்க்கங்கள், இவைகள் எல்லாம் அகற்றப்பட்ட, சீர்திருத்தப்பட்ட, பண்படுத்தப்பட்ட நிலமாக மாறும். இந்த பொறாமைகள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், மார்க்கபேத பிரிவினைகள் இவைகள் எல்லாம் இருக்குமானால், பாவ துன்மார்க்க எண்ணங்கள் எல்லாம் இருக்குமானால், அது கரடு முரடான நிலம். அங்கே விதைப்பது விதைத்தாலும் அது பலன் தராது. ஆகவே முதலாவது தோட்டத்தை பண்படுத்த வேண்டிய வேலையை முதலாவது செய்யணும். இருதயமாகிய மனம் பண்படுத்தப்பட்டு நல்ல நிலமாய் மாறி அந்த நிலத்தில் விதைக்கப்படுகிறதான இந்த சத்திய வசன விதை 30, 60, 100 பலன் தந்து ஒரு மனிதனை நித்திய ஜீவனுக்கும் நித்திய ராஜ்யத்திற்கும் வழிநடத்துகிற வேலையை செய்து முடிக்கும். இப்படி ராஜ்யத்துக்கு வர வேண்டிய இந்த சம்பவத்தை இயேசு ரொம்ப எளிமையா சீஷர்களுக்கு உவமைகளாக போதிக்கிறார். இதெல்லாம் சொன்ன பிறகுதான் இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கிறார். வார்த்தை கவனிங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேனே, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கிறார். அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கிற போது, ஆம் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்டோம் என்று சொன்ன போதுதான் இயேசு மறுபடியும் அவர்களுக்கு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் தன்னுடைய நல்ல பொக்கிஷமாகிய புதியவைகளையும் பழையவைகளிலும் இருந்து அந்த பொக்கிஷங்களை எடுத்துக் கொடுக்கின்ற வீட்டு எஜமானனாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று. அப்படி என்றால் சத்திய வசனத்தை அறிந்து உணர்ந்து ராஜ்யத்தின் ரகசியங்களை விளங்கிக் கொண்டு ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், பரம அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம், பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்கள் என்கிற அந்த உணர்வு உண்டாக வேண்டும். அதற்கு நம்முடைய இருதயமாகிய மனம் சீர்படுத்தப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். அந்த பண்படுத்தப்பட்ட நிலம் நல்ல விளைச்சலை தரும். பிறகு இரண்டாவது அடுத்த உவமையை நாம் கவனிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24, 25 இந்த வசனங்களை வாசிப்போம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இங்க அடுத்து முதல்ல விதை என்கிறதான விதையை பற்றி உவமையை பேசினார். இங்க விதைக்கக்கூடிய மனிதனை குறித்த உவமையை பேசுகிறார். விதைப்பை செய்யக்கூடிய மனிதனை குறித்து நல்ல வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 13ஆம் அதிகாரம் முழுவதையும் கூடுமான வரைக்கும் வேகமா நாம தியானம் பண்ண இருக்கிறோம். இனி வாழ்க்கையில மத்தேயு 13ஆம் அதிகாரம் சொன்னாலே எதுதான் நினைவுக்கு வரும்? ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்பது டக்கு நினைவுக்கு வந்துடணும். ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதையும் இதுதான் பேசியிருக்கிறார். சரி, கவனிப்போம். இப்ப பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யமானது ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுறார். எப்படிப்பட்ட மனுஷன் என்றால், தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். நல்ல வார்த்தைகளை கவனிங்க.
மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. பயிர் முளைச்ச உடனே கூடவே களைகளும் சேர்ந்து வளர்கிறதாக சொல்கிறார். வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது? இந்த வார்த்தை கவனிங்க. வேலைக்காரர் வந்து எஜமான இடத்துல கேட்கிறாங்க, நம்ம நிலத்துல வந்து நல்ல விதை தானே விதைச்சிங்க, பிறகு எப்படி அங்க களைகள் வந்தது என்பதை கேட்கிறார்கள். கேட்கிற போது அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான், சத்துரு இதை செய்தான். 24ஆம் வசனத்திலே பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பதாக குறிப்பிடுறார். 25ஆம் வசனத்திலே மனுஷர் நித்திரை பண்ணுகிற போது சத்துரு வந்து கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள், நல்ல விதை தானே விதைச்சிங்க, இப்ப எப்படி களைகள் வந்தது என்று கேட்கிற போது அங்க தேவன் சொல்ற ஊமையை கவனிங்க. சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா? களைகள் எல்லாம் முளைச்சிருச்சு, ஆகவே இந்த களைகள் எல்லாம் போய் நாங்க பிடுங்கி போட உமக்கு சித்தமா? பிடுங்கி போட்டுடலாமா என்று கேட்கிற போது அங்கே இயேசு சொல்கிறார், அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். களையை பிடுங்குறேன்னு சொல்லி நீங்க கோதுமையும் சேர்த்து பிடுங்கிருவீங்க, அதை பிடுங்கும் போது இதுவும் சேர்ந்தே தவறுதலா பிடுங்கப்பட்டுரும். ஆகவே ரெண்டையும் வளர விடுங்க, அறுப்பு மட்டும், அப்படின்னா அறுவடை வரைக்கும் வளரட்டும் என்கிறார். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. மனுஷரை குறித்து இங்கு பேசுகிறார். அதை விளங்கிக் கொள்வதற்கு அப்படியே 26ஆம் அதிகாரம், 26ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. ஒரு நிமிஷம், 36ஆம் வசனத்திலிருந்து 43 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். சீஷர்கள் வந்து கேட்கிறான், அந்த நிலத்தின் கலை எல்லாம் சொன்னீங்களே, அந்த ஊமை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, அது எங்களுக்கு புரியும்படி சொல்லுங்க என்று கேட்கிறான். அப்படி கேட்கிற போது அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நீங்க நினைவுல வச்சுக்கணும், இதை நல்ல நிலத்தில் விதை விதைக்கக்கூடிய அந்த மனுஷன் யார் என்றால் மனுஷகுமாரன். ஓகே. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரராம், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா பாருங்க. நல்ல விதை விதைக்கக்கூடிய அந்த விதைக்கிற மனுஷன் மனுஷகுமாரன் என்றும், நிலம் என்பது இந்த உலகம், அதுல நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரர்கள், களைகள் என்பது பொல்லாங்கனுடைய புத்திரர்கள். அப்படின்னா இந்த நிலம் ஆகிய இந்த உலகத்தில், நல்ல வார்த்தைகளை கவனிங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நல்ல விதைகளாகிய தேவ புத்திரர்களும் களைகளாகிய பொல்லாங்கனுடைய புத்திரர்களும் சேர்ந்தே வளர்கிறார்கள். உண்மையிலே தேவன் நல்ல விதையை தானே விதைத்தார். ஏதேன்ல ஞாபகம் வருதா? ஏதேன் தோட்டத்தில் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவ சாயலாக தேவன் மனிதனை உண்டாக்கியிருந்தார். நல்ல விதையை தான் விதைத்திருந்தார். இந்த நிலமாகிய உலகத்தில் நல்ல விதையைத்தான் விதைக்கிற மனுஷகுமாரனாகிய தேவன் விதைத்திருந்தார். பொல்லாங்கன் வந்து களைகளை விதைத்தான். மனுஷர் தூங்குகிற போது, நித்திரை கொள்கிற போது பொல்லாங்கன் வந்து களைகளை விதைத்தான். அந்த விதைக்கப்பட்ட களையினுடைய விளைவுதான் காயின்.
படிச்சிருக்கீங்களா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை, ஞாபகம் வரலையா வசனங்கள்லாம்? பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம் என்கிறார். அப்படின்னா இந்த நிலம் என்கிறதான இந்த உலகத்தில் நல்ல விதையாய்த்தான் விதைச்சார். நல்ல விதை என்பது தேவனுடைய புத்திரர், தட்ஸ் மீன் ஆதாம், தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதன். தேவனை போலவே ரூபத்திலும் சரி எல்லாவற்றிலும் தேவனை போலவே உண்டாக்கப்பட்டிருந்தான். பொல்லாங்கன் கலையை விதைத்தான். அந்த கலையினுடைய விளைச்சல் தான் பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் விதைக்கப்பட்டுருச்சு. பிறகு அப்படியே கொண்டு கவனிங்க. இப்ப ரெண்டுமே சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப புதிய ஏற்பாட்டை எடுத்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்து ரத்தம் சிந்துதல் வழியாக ரட்சிப்பு உண்டான பிறகும் கூட ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிய தேவ பிள்ளைகள், வார்த்தை கவனிங்க, தங்களுடைய ஜென்ம சுபாவம் பிறவி குணங்கள் எல்லாம் போக்கப்பட்டு, அதாவது பழைய மனுஷனை கொன்று புதிதாய் ஜனிப்பிக்கப்பட்ட சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட புதிய மனுஷர்களுக்கு பெயர் தேவனுடைய புத்திரர்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தை பேசுகிறேன், வார்த்தைகளை கவனிங்க. யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்று பழைய ஜென்ம சுபாவம் களையப்பட்டு சத்திய வசனத்தினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட புதிய மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் தேவனுடைய புத்திரர்கள். இதை விதைக்கிறது மனுஷகுமாரன். இப்ப மனுஷகுமாரன் நம்ம எல்லாம் நல்ல விதைகளாக மாற்றி இருக்கிறார். ஆனால் நித்திரை கொள்கிற போது பொல்லாங்கன் இந்த நித்திரை மயக்கம் என்பது என்ன கூர்ந்து கவனிச்சுன்னா, நம்ம டெய்லி ஸ்லீப் தூங்குறோமே அந்த நித்திரை அல்ல, ஆவிக்குரிய நித்திரை. ஆவிக்குரிய சம்பவங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் அல்லது தேவனுக்குரிய காரியங்களிலே நாம் கவனக்குறைவாக இருக்கிற போது அது நித்திரை பண்ணுகிறதற்கு சமம். தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவ பக்தி, பரிசுத்தம், சத்தியத்தை கை கொள்ளுதல், இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒருவன் கவனக்குறைவாக இருக்கிற போது அதற்கு பெயர் ஆவிக்குரிய நித்திரை. அப்படி நித்திரை பண்ணுகிற போது பொல்லாங்கன் கலையை விதைப்பான். விதைக்கிற போது நல்ல விதையாக இருந்ததான தேவ புத்திரர்களுக்குள்ளே இந்த கலைகளும் முளைச்செலும்ப துவங்குகிறது. இதை நீங்க பெரும்பான்மையான கிறிஸ்தவத்தில் பார்க்கலாம். நல்ல தேவ பிள்ளைகளும் இருப்பாங்க, கூடவே பொல்லாங்கனால் உண்டான கூட்டத்தாரும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்திலும் நீங்க பார்க்கலாம். நல்ல தேவ பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள், பொல்லாங்கனால் விதைக்கப்பட்ட கூட்டத்தாரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்ப சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்க இந்த கலைகள் எல்லாம் பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்கிற போது அங்க இயேசு சொல்கிறதை நீங்கள் கூர்ந்து நிதானியுங்கள். இப்ப பிடுங்க வேண்டாம். பிடுங்கினா என்ன ஆகும்? கலைகளை பிடுங்குகிறோம் என்று சொல்லி கூடவே கோதுமையும் சேர்த்து பயிரையும் சேர்த்து பிடுங்க வேண்டியதாகும். ஆகவே இப்ப அதை பிடுங்க வேண்டாம், ரெண்டையும் சேர்த்து வளர விடுங்கள். அறுப்பு காலம் வருகிறது. அந்த அறுப்பு காலத்திலே கலைகளை எல்லாம் கட்டி அக்கினிக்கு கொண்டு போகும்படியாய் அதை கட்டாக கட்டும்படி செய்வேன் என்றும், கோதுமைகளை எல்லாம் களஞ்சியத்துக்கு சேர்ப்பேன் என்றும் இயேசு குறிப்பிடுகிறார். நன்றாய் வார்த்தைகளை கவனிங்க. கிறிஸ்தவத்திற்குள் நல்ல விதையாகிய தேவ பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள், கலைகளாகிய பொல்லாங்கனால் உண்டானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை மறுக்கவே முடியாது. ஆனாலும் இப்ப நாம ஒன்றும் செய்ய இயலாது. அறுப்பு காலம் வரைக்கும் எஜமானனே அதை பொறுமையாய் காத்திருக்கிற போது நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கு கோபங்கள் எல்லாம் வந்தாலும் கூட, ஐயோ கலையா இருக்கிறானே என்றெல்லாம் கோபங்கள் வந்தாலும் நாம் ஒன்றும் செய்ய இயலாது. என எஜமானனே அவரே பொறுமையாய் காத்திருக்கிற போது, எஜமானனை விட நம்ம பெரிய ஆட்களா? ஆகவே பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் முடிவு எப்படிங்கிறதை மட்டும் ரொம்ப கவனமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வசனங்களையும் தொடர்ந்து கவனிப்போம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அந்த வார்த்தை பாத்தீங்களா? அந்த கலைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுவடை, நிலங்கள் எல்லாம் பயிர் விளைந்த பிறகு அறுவடை செய்வாங்க இல்லையா? அந்த அறுவடை செய்யக்கூடிய அறுப்பு என்பது உலகத்தின் முடிவு என்கிறார். அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். கலைகள் எல்லாம் எப்படி அக்கினியால் சுட்டெரிப்பார்களோ அதுபோல
இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். வார்த்தை கவனிச்சீங்களா? நிலத்தில் விளைகிற களைகள் எல்லாம் கட்டி எப்படி அக்கினிக்கு அனுப்பப்படுகிறதோ அதுபோலவே இந்த உலகத்தின் முடிவிலும் நடக்கும் என்பதை இயேசு பேசுகிறார். தொடர்ந்து படிப்போம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மறுபடியும் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்குதா? ஒரு வசனமா நம்ம தியானம் பண்ணிட்டு போறதுனால கொஞ்சம் அப்படியே நித்திரை மயக்கத்துக்கு போயிடக்கூடாது. நித்திரை மயக்கத்துக்கு போனா என்ன ஆகும்னு இப்ப படிச்சோம். ஆவிக்குரிய காரியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நித்திரை மயக்கத்துக்கு போனால் என்ன ஆகும்? சத்துரு கலையை விதைக்க துவங்குவான். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. ஆகவே தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல மிக கண்ணும் கருச்சுமாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். கவனம் நிறைந்ததாக. சத்திய வசனம் என்று வருகிற போது நாம் கண் விழிப்பா இருக்க வேண்டியது அவசியம். சரி, இப்ப மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிற போது அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற, அவருடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தை பேசுறார். நல்ல வார்த்தை கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து, எது தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் எதுன்னு புரியுதா? எது தேவனுடைய ராஜ்யம் என்பதை பார்ப்போம். தேவனுடைய பின்னாடி பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும். தட்ஸ் மீன் இந்த கலைகள் எல்லாம் நரகத்திற்கு அனுப்பப்படும் என்கிறார், அக்கினிக்கு அனுப்பப்படும் என்கிறார். அதே வேளையிலே தேவனுடைய புத்திரர்களாகிய அந்த நல்ல கோதுமை மணிகள் இருக்கு பாருங்க, இந்த கோதுமை மணிகள் எல்லாம் களஞ்சியத்தில் சேர்ப்பேன் என்று சொன்னார் பாருங்க. அது எப்படி பேசுறார் பாருங்க. 43ஆம் வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில், பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிக்கிறவர்களாக மாறுவார்கள். அப்படி என்றால் நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு என்றென்றைக்கும் சதாகாலமும் தேவனோடு நிச்சயமாய் வாழ்கின்ற அந்த நித்திய ஜீவனையும் நித்திய ராஜ்யத்தையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை குறித்து பேசுகிறார். இப்ப நம்ம கவனமா இதை ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய அவசரம் இருக்கு நமக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் கலைகளாகிய சத்துரு விதைத்த விதைகளும் இருக்கும். வார்த்தை கவனிங்க. தேவனால் விதைக்கப்பட்ட நல்ல விதையாகிய தேவ புத்திரர்களும் இருப்பார்கள். இதுல இப்ப நம்ம எந்த எண்டில் இருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய, நிதானிக்க வேண்டிய மிக அவசர நிலை. தவறி போய் கூட, தவறுதலாக மறந்து போய் கூட நாம் ஒருபோதும் கலைகளாய் மாறிவிடக்கூடாது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. தவறுதலாக கூட போய் அதுல விழுந்துடக்கூடாது. ஏனென்றால் கலைகள் எல்லாம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா? இயேசு கேட்கிறார். உவமைகள் எல்லாம் சொல்லி அவர்களுக்கு உபதேசித்த பிறகு சும்மா அப்படியே உபதேசித்து போகல, இதெல்லாம் உனக்கு புரியுதான்னு கேட்கிறார். இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கிற போது, ஆம் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் இவைகள் எல்லாம் நீங்களும் அறிந்து உணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலே ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவாராக. ஆம் ஆண்டவரே, இவைகளை உணர்ந்து கொண்டோம். உணர்ந்து கொண்டு தவறி போய் கூட கலைகளாய் மாறிவிடாதபடிக்கு கண்ணும் கருத்துமாய் சத்திய வசனத்திலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாய், முதிர்ச்சி பெற்றவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரிப்பதற்கு தகுதி உடைய கூட்டத்தாராக, தேவ புத்திரர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் இயேசு தம்முடைய ஊழிய நாட்களிலே தெளிவாய் தம்முடைய ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். நித்திரை மயக்கம் வந்துருச்சா? சைலண்டா இருக்கிறது பார்த்தா நித்திரை மயக்கமா இருக்கிறது போல தெரிகிறது. வசனம் எப்பவுமே தூக்கம் உண்டாக்குது இல்ல? வசனத்தை கேட்டா நிறைய தூக்கம் வருதோ? என்ன பண்றது?
பிரைஸ் எல்லாம். இது ஒரு பெரிய பாக்கியம்யா. டேப்லெட் போட்டு கூட எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்றவங்க கூட, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை, நான் அதிகாலை வரைக்கும் தூக்கம் வராமல் விழிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லுகிறவர்கள் கூட, வசனத்தை கேட்டா மட்டும் அழகா தூக்கம் வருகிறது. அது எப்படின்னு எனக்கும் புரியல. கவனக்குறைவாக கூட அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. ஒருவராகிலும் ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு நல்ல வார்த்தைகளை கவனிங்க. நம்முடைய ஊழியங்களுடைய நோக்கம் எல்லாம் தேவன் நமக்கு தரக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் ராஜ்யத்தின் புத்திரர்களாக பிதாவின் ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும். அது மட்டும்தான் நம்முடைய கவனமாக இருக்க வேண்டும். ஒருவராகிலும் இழந்து போயிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் எவன் பணக்காரன், எவன் ஏழை, எவன் படித்தவன், எவன் படிக்காதவன், இந்த தாழ்ந்த ஜாதியா உயர்ந்த ஜாதியா, இதெல்லாம் தேவராஜ்யத்தில் பார்க்கப்படுகிறதே இல்லை. இந்த உயர்வு தாழ்வுகள் எல்லாம் மனிதர்கள் மத்தியில தான். இனம், மொழி, ஜாதிகளாக, பட்டம் படிப்புகளாக, ஆஸ்திகள், சொத்துக்களிலே பிரித்து பார்க்கப்படுகிற இந்த பிரிவினைகள் எல்லாம் மனிதர்களுக்குள் மட்டும்தான். தேவனுடைய ராஜ்யத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஏழையோ படித்தவனோ படிக்காதவனோ பணக்காரனோ அத்தனை பேரையும் தேவன் ஆத்துமாக்களாகத்தான் பார்க்கிறார். என்னென்றால் தேவன் உருவாக்கின எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் சொல்றார். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. ஆகவே யாரா இருந்தாலும் சரி, எனக்கு எழுத படிக்க கூட தெரியாதுன்னு சொல்றீங்களா, யாரா இருந்தாலும் சரி, கவனமாய் சத்திய வசனத்தை கேட்டு இருதயமாகிய பலகையிலே பதித்துக் கொள்வீர்களானால் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற்றப்படுவீர்கள். இந்த உயர்வு தாழ்வெல்லாம் இங்கே இந்த மண்ணோடு ஒளிந்து போகும். இங்கே பணம் இருந்தா மதிப்பான், ஏழையை மதிக்க மாட்டான். இங்க படித்தவனுக்கு மரியாதை இருக்கும், படியாதவனை மதிக்க மாட்டார்கள். அப்படி எல்லாம் இருக்கும். இந்த உயர்வு தாழ்வெல்லாம் இந்த பூமியோடு மண்ணோடு ஒளிந்து போகும். தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த பாகுபாடுகள் இல்லை. நல்லா கவனிங்க. இன்னும் சொல்ல போனா அங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, தேவ தூதர்களைப் போல இருப்போம். ஆகவே எப்பாடுபட்டாகிலும் எதை இழக்க நேர்ந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதியுடையவர்களாக நம்முடைய ஜன கூட்டத்தார், நம்முடைய தேவ பிள்ளைகள் யாவரும் மாற்றப்பட வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் தான் இவைகளை உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். கூர்ந்து கவனிங்க. அடுத்த ஓமையை கவனிப்போம். 13ஆம் அதிகாரம் 31, 32 இதை வாசிப்போம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தது. வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளின் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இயேசு மறுபடியும் பரலோக ராஜ்யத்தை பற்றி வேறொரு உவமையை சொல்லுகிறார். முதல்ல பரலோக ராஜ்யத்தின் செய்தியை விதைக்கு ஒப்பிட்டு பேசினார். அடுத்து இரண்டாவது பரலோக ராஜ்யத்தை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசினார். இப்போ பரலோக ராஜ்யத்தை கடுகு விதையாக பேசுகிறார். கடுகு விதைன உடனே எல்லாரும் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தவறுதலாகலாம் விளக்க துவங்கினார்கள். இங்க கடுகு அது செடியா இல்லது மரமா என்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்தவத்தில் நீண்ட காலமாக இருக்கிறது. அதெல்லாம் ஓரமா வச்சிருங்க. கவனிங்க. இப்போ பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும், அப்படின்னா எல்லா விதைகளிலும் ரொம்ப சிறிது என்பது முதல்ல கடுகே ரொம்ப சின்னது. அதனுடைய விதை, அந்த விதை ரொம்ப சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இங்கு கடுகு விதை என்று லிட்டரலா விதையை பற்றி பேசல, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். எப்படி கடுகு ஒரு சிறிய விதையா இருந்தாலும் அந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுறார். பரலோக ராஜ்யம் சிறியதாக நம்முடைய எண்ணங்களில் தோன்றினாலும், ஏன்னா உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பட்டம் படிப்பு ஆஸ்திகள் இவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தனை எல்லாம் கடுகளவு தான் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறது. வார்த்தை நல்லா கவனிங்க. நான் சொல்றது புரிதான் பாருங்க.
இந்த உலகத்தின் பட்டம், படிப்பு, ஆசைகள், சொத்துக்கள் இவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பரலோக ராஜ்யம் என்பது கிறிஸ்தவர்களுடைய சிந்தனைகள்ல வெறும் எவ்வளவுதான். மற்றதெல்லாம் பெரும் இடம் பெரிதாய் தோன்றும், ஆனால் பரலோக ராஜ்யம் சின்னதாய் தோன்றும். அது ஏதோ சாதாரண விஷயமா தோன்றும். அப்படி கடுகு விதை போல அது சிறிதாக தோன்றினாலும் அப்படிப்பட்ட அந்த பரலோக ராஜ்யம் அது விதைக்கப்பட்டால் அது வளர்ந்து எப்படி ஒரு மரம் எல்லா பறவைகளும் தங்கத்தக்க ஒரு பெரிய ஆலமரமாய் மாறுகிறதோ அதுபோல இந்த பரலோக ராஜ்யம் சிறிய ஒரு கடுகு விதை அளவுக்கு நம்முடைய எண்ணங்களில், சிந்தனைகளிலே தோன்றினாலும் அது வளர துவங்குகிற போது பல ஆயிரம் ஜனக்கூட்டங்கள் அடையத்தக்கதாக மாறும். இப்ப இவ்வளவு ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. அதுபோல பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி, பரலோக ராஜ்யத்தை பற்றிய அந்த ரகசியங்கள் விளங்க வருகிற போது, ஒருவனுக்கு புரிய ஆரம்பிக்கிற போது அது பல ஆயிரம் ஜனங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். எப்படி ஒரு மரம் வளர்ந்து பெரிதாய் ஆலமரமாய் வளருகிற போது எல்லா பறவைகளும் அதிலே தங்குகிறதோ அதுபோல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, செய்திகள் எல்லாம் ஒருவன் கற்று அறிந்து விளங்கிக் கொள்வானானால் அவன் எல்லா பறவைகளும் தங்கத்தக்க ஒரு பெரிய மரமாய் மாறுவான். தட்ஸ் மீன் அநேக ஆத்துமாக்களை தேவராஜ்யத்திற்கு வழிநடத்தக்கூடியவனாய் மாறிடுவான். யாருக்கு இதை ஒப்பிட்டு பேசுகிறார்? பரலோக ராஜ்யத்தை கடுகு விதை அளவு எண்ணுகிறார்களே, நம்மை பொறுத்த வரைக்கும் இது சும்மா பரலோகமா, அது என்ன சாதாரண விஷயம் தானே, போனா பார்த்துக் கொள்ளலாம், பரலோகத்துக்கு போனா பார்த்துக் கொள்ளலாம் என்கிற சிந்தனையோடு அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். உனக்கு அது சாதாரணமாய் தோன்றினாலும், சிறிய விதை போல் தோன்றினாலும், அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து உணர்ந்தவன் பல ஆயிரம் ஜனங்களுக்கு பயனுள்ளதாக மாறிவிடுவான் என்பதை குறித்து பேசுகிறார். விளங்க முடியுதா? இப்படி பரலோக ராஜ்யத்தை வெவ்வேறு உவமைகளிலே இயேசு உபதேசித்துக் கொண்டே வருகிறார். நேரம் அதிகமாகுது, ஆகவே குயிக்கா நம்ம கவனிக்கலாம், வேகமாக அதை முடிப்போம். அடுத்து 13ஆம் அதிகாரத்திலே 33 முதல் 35 வரை வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இப்போ பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்க. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இதை குறித்து நம்ம அதிகமா கேட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறார். எப்படி என்றால் அங்கே சொல்றார் பாருங்க, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். இப்போ ஒரு புளிச்ச மாவு அந்த முழு மாவையும் புளிக்கத்தக்கதாக மாற்றும். அப்படி புதிதாக இருக்க மாவையும் புளித்த மாவாக மாற்றக்கூடிய வகையில் இந்த பரலோக ராஜ்யம் என்பது செயல்படும் என்கிறார். அப்படின்னா என்ன பொருள் என்றால், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களையும் அந்த செய்திகளையும் அறிந்து உணர்ந்து கொண்டவர்கள், நல்ல வார்த்தைகளை கவனிங்க, அவர்கள் மூலமாக முழு மாவும் புளிக்கத்தக்கதாக இவர்கள் புளித்த மாவாய் செயல்படுவார்கள். நல்ல கவனிங்க, முழு மாவையும் புளிக்கத்தக்க வகையில் செய்யக்கூடிய புளித்த மாவாய் இவர்கள் செயல்படுவார்கள். யாரு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து உணர்ந்தவர்கள். வார்த்தை கவனிங்க. அப்படின்னா எல்லாரையும் ராஜ்யத்திற்குரியவர்களை மாற்றுகிற வேலையை செய்வார்கள். அர்த்தம் புரியுதா பாருங்க. மாவு புளிச்சாதான் நாளை காலையில் இட்லியோ தோசையோ செய்ய முடியும். அப்ப மாவு புளிக்கணுமானால் அதுக்கு கொஞ்சம் புளிச்ச மாவோ எதோ ஒன்று அதில் சேர்ப்பார்கள். அது எப்படி அந்த கொஞ்சம் புளிச்ச மாவு எல்லா மாவையும் புளிப்புள்ளதாய் மாற்றுகிறதோ அதுபோல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் கற்று அறிந்து உணர்ந்தவர்கள் எல்லாரையும் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற்றுகிற வேலையை செய்வார்கள் என்பது குறித்து பேசுகிறார். விளங்க முடியுதா? அப்படின்னா நாம் நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், சித்தங்கள் எல்லாம் எதை குறிச்சே இருக்க வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் அத்தனையும் ராஜ்யத்தை குறித்தே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள். அதை நமக்கு கட்டளையாகவும் கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்கிறார்.
வேகமா அடுத்த குறிப்புக்கு போவோம். 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் அடுத்த ஓமை. நேரம் அதிகமானதுனால நாம் வேகமா கவனிக்கலாம். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க? நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதாம். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். வார்த்தை கவனிங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டவன், அதை விளங்கி கொண்டவன், இந்த ராஜ்யத்தை எதோடு ஒப்பிடுறார் பாருங்க? ஒரு நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக சொல்கிறார். அப்போ ஒரு நிலத்தில பொக்கிஷம் இருக்கு என்று கண்டுபிடிச்சவன் உடனே போய் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்குகிறதாக சொல்றார். கூர்ந்து கவனிங்க. தனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், சொத்துக்கள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷம் புதைந்திருக்கிற அந்த ஒரு சிறிய நிலத்தை விலை கொடுத்து வாங்குகிறான். ஏனென்றால் எல்லா சொத்துக்களையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறதற்கு என்ன முக்கியத்துவம் வந்தது என்றால், அங்கே வார்த்தை கவனிங்க, பொக்கிஷம் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பொக்கிஷம் என்னன்னு உங்களுக்கு கூர்ந்து கவனிச்சீர்களானால், தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையாகிய தேவ ஞானம், இதை ஐஸ்வர்யம் என்றும் பொக்கிஷம் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசியர் 2:3. இந்த ஞானம், அறிவு, தெய்வீக ஞானமாகிய வேத சத்தியங்கள் ஐஸ்வர்யம் என்று நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யமாகிய பொக்கிஷத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்கு போதிக்கின்ற இந்த ஐஸ்வர்யம் என்கிற பொக்கிஷத்தை என்ன விலை கொடுத்தும் வாங்குவதற்கு ஒருவன் தயாரா இருப்பான் என்கிறார். யார் தயாரா இருப்பான்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பற்றி அறிந்து உணர்ந்தவன் அதை என்ன விலை கொடுத்தும் வாங்குவதற்கு தயாரா இருப்பான். பரலோக ராஜ்யத்தை இப்படி பொக்கிஷமாக ஒப்பிட்டு பேசுகிறார். அடுத்து 45, 46 படிங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். இப்போ பரலோக ராஜ்யம் வியாபாரிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறதாம். எது? பரலோக ராஜ்யம். இப்போ ஒரு வியாபாரி நல்ல முத்துக்கள், ரொம்ப நல்ல குவாலிட்டியான முத்துக்கள் இருக்குன்னு தெரிந்தா விலையுறந்த அந்த ஒரு முத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுவான் என்கிறார். ரொம்ப குவாலிட்டியான முத்துக்கள் தெரிஞ்சிட்டா அதுக்கு அதிக விலை கொடுத்தும், எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்குவான் என்பதை குறித்து பேசுகிறார். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த கோஹினூர் டைமண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோஹினூர் டைமண்ட் இந்தியாவில் இருந்தது, இப்ப பிரிட்டிஷ்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க, அழிட்டு போயிட்டாங்க. ரொம்ப விலையுயர்ந்த, ரொம்ப காஸ்ட்லியானது. அந்த கோஹினூர் டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லியானது. அப்ப அது ஒரு சின்னதா இருந்தாலும், இது போல ஒரு சின்னதா இருந்தாலும் அளவில் அது சின்னதுதான், ஆனால் விலை மதிப்பு மிக பயங்கரமானது. அப்ப அதனுடைய விலை மதிப்பை தெரிந்தவன், பரலோக ராஜ்யம் நமக்கு சிறிதாய் தோன்றினாலும் பரலோக ராஜ்யத்தினுடைய விலை மதிப்பை அறிந்தவன், உணர்ந்தவன் என்ன விலை கொடுத்தும் அதை வாங்குவான் என்பதை குறித்து பேசுகிறார். அவர் ராஜ்யத்தை உவமைகளாக ஒப்பிட்டு சொல்லிட்டே வரார். வார்த்தையில கவனிங்க. அடுத்து பரலோக ராஜ்யம் 47 முதல் 50 வரைக்கும் வாசிங்க. அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அடுத்து பரலோக ராஜ்யத்தை மீன்களை வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாக ஒப்பிட்டு பேசுகிறார். பரலோக ராஜ்யம், நல்ல வார்த்தை கவனிங்க, வலைக்கு ஒப்பிடுகிறார். மீன்கள் எல்லாம் அள்ளுகிறதான அந்த வலைக்கு ஒப்பிடுகிறார். எப்படி கூர்ந்து கவனிங்க.
அந்த வலை நிறைந்த போது, அப்படின்னா அது நிறைந்து ஃபுல்லான போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து, நல்ல மீன்களை எல்லாம் வலையிலிருந்து பிரித்து நல்ல மீன்களை எல்லாம் கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எல்லாம் எரிந்து போடுவார்கள், தூக்கி வீசிடுவாங்க. நீங்க கடற்கரையோரம் பார்த்தீங்கன்னா தெரியும், சில இதெல்லாம் ஆகாத மீன்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவாங்க. வார்த்தை கவனிங்க. இப்ப பரலோக ராஜ்யத்தை இப்படி மீன்களை வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் என்று அறிவிக்கிறார். எப்படி மீன் வலைகள் எல்லாம் வலையிலிருந்து மீன் எல்லாம் வாரிக்கொண்டு வந்த போது நல்ல மீன்களை கூடையில சேர்ப்பதும் ஆகாத மீன்களை எல்லாம் எரிந்து போடுவதும் எப்படி நடைபெறுகிறதோ அதுபோல உலகத்தின் முடிவிலே நடக்கும். பரலோக ராஜ்யம் இப்படி நல்ல அந்த மீன்களை வாரிக்கொள்ளக்கூடிய வலையாக ஒப்பிட்டு பேசுகிறார். இது போல உலகத்தின் முடிவிலே நடக்குமாம். தூதர்கள் வந்து நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை எல்லாம் பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். வார்த்தை கவனிங்க. உலகத்தின் முடிவில் இப்படி நடக்கும் என்கிறார். வலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நீதிமான்கள் எல்லாம் ராஜ்யத்தில் சேர்ப்பதும் ஆகாதவர்கள் எல்லாம் பாவிகள் எல்லாம் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துக்கு தள்ளுவதுமாக வலையிலிருந்து மீன்கள் எப்படி பிரிக்கப்படுகிறதோ அதுபோல உலகத்தின் முடிவிலும் பரலோக ராஜ்யம் இப்படி பிரிக்குமா. நீதிமான்கள் எல்லாம் ராஜ்யத்திற்கும் ஆகாதவர்கள் எல்லாம் அக்கினி சூளைக்கும் அனுப்பப்படுகிறதான வேலையை பரலோகம் செய்யும் என்று பரலோக ராஜ்யத்தை வலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இத்தனை வகையான ஊமைகள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகுதான் சீசர்களை பார்த்து கேட்கிறார், இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா? அடுத்த வசனத்திற்கு பாருங்க, 51. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இத்தனை வகையான ஊமைகள் வழியா பரலோக ராஜ்யத்தினுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை ஜனங்களுக்கு விளக்கின பிறகு, சொல்லி கொடுத்த பிறகு, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு கேட்கிறார். விளங்கி கொண்டீர்களா? ஆம் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிற போதுதான் அடுத்தவர் சொன்ன வார்த்தை ரொம்ப மிக முக்கியமானது. பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளிலே உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளும் பழையவைகளுமான பொக்கிஷத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடிய வீட்டு எஜமானனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்கிறார். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பழையவைகளும் புதியவைகளும் ஆகிய தேவ வசனத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுத்துக் கொடுக்கின்ற வீட்டு எஜமானனை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்திருக்கிறார். இவைகள் எல்லாம் கேட்ட நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அறிந்து கொண்டோமானால், இதை விளங்கி கொண்டோமானால், நம்முடைய நிலம், ஆத்துமா என்கிற நிலம் பண்படுத்தப்பட்டதாக, உணர்வு உள்ளதாக, ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாம் மாற்றப்படுவோம். வேகமா இன்னும் ஒரு 5 நிமிடம் முக்கியமான சம்பவத்தையும் கவனிக்கணும். அதை கவனியாமல் போனால் இது அன்பினிஷ்டா மாறிடும். இவ்வளவு நேரம் பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோமே. இயேசு தம்முடைய ஊழிய நாட்களிலே என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று பேசுகிறார். வார்த்தை கவனிங்க. இனிதான் நம்ம கன்க்ளூஷன் பார்க்கிறோம். வேகமா ஒரு 5 நிமிடம் நல்ல வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம், அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் நம்ம அறிந்து உணரணுங்கிறதெல்லாம் இவ்வளவு நேரம் புரிந்து கொண்டோம். இதெல்லாம் விளங்கின பிறகு இயேசு சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை மிக முக்கியமானது. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. யோவான் 18:36 வேகமா படிச்சிருவோம். யோவான் 18:36 படிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரன் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். சரி, கிறிஸ்து தெளிவுபட அறிவிச்சிட்டாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று. இவ்வுலகத்திற்குரியதாக இருந்தா என்னுடைய சீஷர்கள், ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். அதற்காக, ராஜ்யத்துக்காக அவர்கள் போராடி இருப்பார்கள். நல்ல வார்த்தையில கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று பேசுகிறாரே, அதற்கு என்ன பொருள்? தேவனுடைய ராஜ்யம் லூக்கா 17 அதிகாரம் 20-21 கொஞ்சம் படிங்க.
லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏது விராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இப்ப நல்ல கூர்ந்து கவனிங்க. யோவான் 18 தேவனுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று சொல்லி, இவ்வுலகத்திற்குரியதா இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள், ஆகவே இங்கே என்னுடைய ராஜ்யம் இல்லை என்பதை அறிவித்தார். அறிவித்த பிறகு அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரும் என்கிற போது, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது என்று குறிப்பிட்டு அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இயேசு இந்த பூமியிலே ரத்தம் சிந்துதல் வழியாக ரட்சிப்பை உண்டாக்கி ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதர்களுக்குள்ளே, வார்த்தை கவனிங்க, இவ்வுலகத்தில் அல்ல, இந்த நாம் வாழ்கிற இந்த பூமியாகிய இந்த உலகத்தில் அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய தேவ மனிதர்களுக்கு உள்ளே, அதாவது நமக்குள்ளே தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நிறுவினார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, வார்த்தை கவனிங்க, அது பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் என்பதை இயேசு அறிவிக்கிறார். உங்களுக்குள் கட்டப்படுகிற அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்றால், ரோமர் 14:17 வாசிப்போம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே, நமக்குள் கட்டப்பட்டிருக்கிற அல்லது நமக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? நமக்குள் தேவராஜ்யம் இருக்கு என்பதை, கட்டப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி விளங்கிக் கொள்றது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் நமக்குள் தேவ நீதியும் தேவன் சத்தியத்தினால் உண்டாகிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளே நிறைந்திருக்குமானால் தேவன் நம்மை ஆளுகிறார் என்று பொருள், தேவ ராஜ்யம் நமக்குள் நடத்தப்படுகிறது என்று பொருள். நமக்குள் தேவராஜ்யம் நடத்தப்பட்டு தெய்வம் நம்மை ஆளுகை செய்கிறார் என்று பொருள். இதைத்தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ராஜ்யம், நல்ல வார்த்தை கவனிங்க, தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்பதையும் குறிப்பிடுகிறார். வார்த்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறதான நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது நமக்குள் தேவராஜ்யம் உருவாக்கப்பட்டு ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாம் இங்கே தகுதி பெற்றிருக்க வேண்டும். அது எப்படி தகுதி பெறுதல் என்றால், நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நமக்குள் நிறைந்திருக்கும். அப்படி நிறைந்திருந்தால் நாம் தேவனுடைய புத்திரர், நமக்குள் ராஜ்யம் நடத்தப்படுகிறது, தெய்வம் நம்மை ஆளுகை செய்கிறார். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது கன்ஃபார்ம் ஆன பிறகு அப்படிப்பட்ட அந்த ராஜ்யம், தேவராஜ்யம், நமக்குள் கட்டப்படுகிற தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே வேலை செய்கிறதாக குறிப்பிடுகிறார். அதையும் கொஞ்சம் சற்று வேகமாக படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 4:20. 1 கொரிந்தியர் 4:20 வேகமா வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது என்கிறார். என்ன பலம்? டக்குன்னு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். என்ன பலம்? நம்முடைய மாம்ச பலத்திலா? நமக்கு இருக்கிற பல்வேறு விதமான பணம், பொருள், ஆசி, சொத்துக்கள், பட்டம், படிப்பு, பிறகு இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், இதனால் உண்டாகிற பலம், இந்த பலத்திலா? தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் அல்லங்கிறார். வார்த்தை கவனிங்க. எந்த பலம்? நம்முடைய மனுஷ பலமாகிய நமக்கு இருக்கிற நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய பேக்ரவுண்ட், இந்த பலத்தில் அல்ல. தேவராஜ்யம் இந்த பலத்தில் செயல்படாது. பணத்தை கொண்டோ, ஆசைகளை கொண்டோ, சொத்துக்களை கொண்டோ, நமக்கு இருக்கிற பேக்ரவுண்டை கொண்டோ, அல்லது நமக்கு இருக்கிற திறமைகள், இவைகளை கொண்டோ தேவராஜ்யம் செயல்படாது. தேவராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறார். என்ன பலம்? செக் பண்ணீங்கன்னா நம்முடைய சுயபலமாகிய நமக்கு இருக்கிற மாம்சீக பலத்தில் அல்ல. அப்ப வேறு என்ன பலம்? தேவராஜ்யம் செயல்படக்கூடிய அந்த பலம் என்ன பலம்? சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனமும் வாசிப்போம் வேகமா. சகரியா 4:6.
அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது, பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது என்று சொன்னாரே. என்ன பலம் என்றால் மனுஷ பலம் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தட்ஸ் மீன் ஆவியினால் உண்டாகிற பலன். வார்த்தை கவனிங்க. தேவனுடைய ஆவியினாலே அடைகின்ற பலன், ஆவிக்குரிய பலன். ஆவியினால் அடைகிற பலன் எப்படி இந்த ஆவியினால் பலன் அடைகிறது என்று கேள்வி வருமானால் யோவான் 6:63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்கிறது எது பாருங்க? ஆவியே உயிர்ப்பிக்கும், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சத்திய வசனம் தான் ஆவியாக செயல்படும், ஆவியினால் தான் ஆகும். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பலத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும். எந்த ஆவியினாலே? நான் சொல்லுகிற வசனங்கள், இயேசு சொல்றார் யோவான் 6:63, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்றால் ஆவியாயும் ஜீவனாயும் செயல்படுகிற சத்திய வசனமாகிய வசன பலத்தினால், சத்திய பலத்தினால் தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். வார்த்தை கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, வெறும் பேச்சில் அல்ல, தேவனுடைய ஆவியாகிய சத்திய வசனத்தினால் தான் ஒருவருக்குள் இந்த ராஜ்யம் கட்டப்படும். அதுல மிக முக்கியமா இறுதியா நம்ம மனதில் கொள்ள வேண்டியது, தேவராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. வார்த்தை கவனிங்க. இவ்வுலக ராஜ்யத்துக்காக நீங்க விழுந்து போராடாதீங்க. இவ்வுலக ராஜ்யத்துக்காக நீங்க போராடாதீங்க. இந்த நாளைக்கு வேற ரிசல்ட் வருது இல்லையா? யாரு வந்தா என்ன, யாரு வேணா வரட்டும். நல்லா கவனிங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. ஏன்னா இவ்வுலகத்தின் ஞானம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம் சொல்லிட்டாரு. ஆகவே இவ்வுலக ராஜ்யம் நம்முடைய ராஜ்யம் அல்ல. யார் வேணா வரட்டும், யார் வேணா ஆளுகை செய்யட்டும், யார் வேணா போகட்டும், அது பிரச்சனை இல்லை. நமக்கு முக்கியமானது எதுதான்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவன் தான் தேவ மனுஷன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சியை துவங்கும்படியா அவரோடு கூட இணைந்து தேவ பிள்ளைகள் எல்லாம், நீதிமான்கள் எல்லாம் ஆளுகையிலே பங்கெடுக்க போகிற அந்த உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நமக்கு தேவையான ராஜ்யம் எதுதான்? இங்க எவன் வேணாலும் ஆண்டு கொள்ளட்டும், எவன் வேணாலும் போகட்டும், ஆளட்டும், ஆளாம போகட்டும், அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய ராஜ்யம் எல்லாம் நித்திய நித்தியமாய் என்றென்றைக்கும் சதாகாலமும் தொடரப்போகிறதான நித்திய ராஜ்யம். அதற்குரிய ட்ரையல் இங்கே பூமியில 1000 வருஷம் ட்ரையல் வைக்கப்படும். இந்த பூமியில 1000 வருஷம் ஆளுகை செய்த பிறகுதான் நித்தியத்திற்கு போக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த உபதேசங்களிலே நாம் கேட்டு உணர்ந்து தேர்ச்சி பெற்றவர்களாக, ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாம் இங்கே மாற வேண்டும். உணர்ந்து கொண்டீர்களா? இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற விருப்பம் உள்ளவர்கள் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, நான் எப்படி ஆகிலும் ராஜ்யத்தின் புத்திரராய் மாறணும். ஆண்டவரே, தேவராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, எங்களுக்கும் ராஜ்யம் இங்கு இல்லை என்பதை அறிந்து உணர்ந்து எழுந்து நில்லுங்க. எங்களுக்கு ராஜ்யம் இங்கு இல்லை ஆண்டவரே. பணம், பட்டம், ஆசி, சொத்துக்கள் எதுவும் ஜீவனை தராது. நித்திய ஜீவனை தரக்கூடிய உம்முடைய திருவசனத்தினாலே உணர்வடைந்தவர்களாக, இருதயம் நல்ல நிலமாய் மாற்றப்பட்டு உணர்வடைந்தவர்களாக நாம் தேவராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவோம் என்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா.
உண்மையிலே தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற விருப்பமா? ஹல்லேலூயா. கடைசியா ஒரு செய்தி சொல்ல வேண்டிய, வருத்தத்தோடு சொல்ல போகிற செய்தி. சில வருடங்களிலே நிலைமை தலைகீழாய் மாறப்போகிறது. உலகம் மிக கடுமையான, மிக கொடூரமான காலத்தை இன்னும் எண்ணி சில வருடங்களிலே சந்திக்க போகிறது. சில வருடங்கள் நம்பர் பார்த்துக்குங்க. மிக கடுமையான, கொடூரமான, இரத்த கலரியான காலத்தை உலகம் சந்திக்க போகிறது. இவ்வளவுதான் டைம். அவ்வளவு மிக குறுகிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த குறுகிய காலகட்டத்தில் நாம் கவனம் இழப்போமானால், நித்திரை மயக்கமா இருப்போமானால், நாளைக்கு வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஆகவே இந்த குறுகிய காலத்தில் எப்படி ஆகினும் சத்தியத்தை, தெய்வீகத்தை அறிந்து கொண்டு, வார்த்தை நல்லா கவனிங்க, தெய்வீகத்தை அறிந்து கொண்டு, தேவனே உம்முடைய பொற்பாதத்தை பற்றிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தை கவனிங்க, உம்முடைய பொற்பாதம், அந்த பொற்பாதத்தை பற்றி கொண்டு சூரியனை விட மகா பிரகாசமாய் பிரகாசிக்கிற உம்முடைய திருமுகத்தையே நாங்கள் எப்போதும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் நின்று கொள்ளுங்க, மற்றவங்களாம் உட்கார்ந்து கொள்ளலாம். தேவரீர் உம்முடைய பொற்பாதத்தை பிடித்துக் கொண்டு உம்முடைய பிரகாசம் நிறைந்த முகத்தை, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து, தேவரீர் எங்களை எப்படி ஆகிலும் எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது ஆண்டவரே, எப்படி ஆகிலும். அந்த கல்லன் வேண்டிக் கொண்டான் பாருங்க, தேவரீர் உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் ஓரமாவாது எப்படி ஆகிலும் உம்முடைய ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, தேவரீர் எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் சபையின் மேல் கிருபையாயிரும் ஐயா. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொன்னீரே. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் மேல் உம்முடைய கிருபையும், உம்முடைய இரக்கமும், உம்முடைய தயவும், உம்முடைய காருண்யமும் உண்டாகும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம். சபையாய் எங்களை தனிப்பட்ட விதத்தில், குடும்பங்களாய், சபையாய் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படியே தேவரீர் சபை பூரண சமாதானத்தை கண்டடைய உதவி செய்தருளும். அருமையான தேவ ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் ஐயா. எங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷமும் ஆகிய ராஜ்யம் எங்களுக்குள் நிறுவப்பட்டு நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்கள் மேல் தயவாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு தயை செய்தருளும் ஐயா. கிருபையாயிரும். வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். வருகை வரைக்கும் சத்தியத்திலும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திருந்து வருகையிலே உயிர்த்தெழுந்து நித்திய ராஜ்யத்தில் உம்மோடு என்றென்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். சகல விதமான துதிகன மகிமை யாவும் ஜீவனுள்ள வார்த்தைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சாட்சிகள் இருக்கா? இல்ல, சாட்சிகள் இல்லை. பிரைஸ் தி லார்ட்.